Peacemakers of Christo. உன்னை பின்பற்றி வரும் கூட்டம் நல்ல கூட்டமா கெட்ட கூட்டமா, நல்ல நண்பர்களா நல்ல உறவுகளா நல்ல மனிதர்களா? மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்துல அவர்கள் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சுவாமி பார்வையற்ற ஒரு குருடனை உன்னிடம் அழைத்து வந்தார்கள் ஐயா. அப்பா, அந்த பார்வையற்றவன் திக்கற்றவனாக இருந்தான், பரதேசியாக இருந்தான், பிச்சைக்காரனாக இருந்தான், அனாதையாக கிடந்தான். ஆண்டவரே, யாரும் உதவி செய்வார் யாரும் இல்லை சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அவ்வேளையில கொஞ்சம் பேரு அவனை பரிதாபமாக கண்டார்கள் ஐயா. அவன் மீது அன்பு கொண்டார்கள் ஆண்டவரே. அவருடைய உற்றா உறவினர் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, வழியில போனவர்கள் ஐயா. அவனுடைய அம்மா அப்பா இல்ல ஆண்டவரே, அண்ணன் தம்பிகள் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, வழியில போனவர்கள் கருணை கொண்டார்கள் சுவாமி. ஆமாண்டவரே, ராஜாதி ராஜாவே, இந்நாளிலே என்னை ஆண்டவரே ஆதரிப்பார் யாரும் இல்லை, என்னை அரவணைப்பார் யாரும் இல்லை, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை, என் கடனுக்கு உதவுவார் யாரும் இல்லை, என்னுடைய தொழிலுக்கு உதவுவார் யாரும் இல்லை, என் படிப்புக்கு உதவுவார் யாரும் இல்லை, எனக்குடைய வேலைக்கு கிடைக்க உதவுவார் யாரும் இல்லை, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க உதவுவார் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, என் கணவனுக்கு புத்தி சொல்ல, என் மனைவிக்கு புத்தி சொல்ல யாரும் இல்லை ஆண்டவரே. என் பிள்ளைகளை வழி நடத்த ஆண்டவரே நல்ல வழிகாட்டி இல்லை ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்த குருடனை போல நாங்களும் இருளடைந்த வாழ்க்கைக்குள்ளா இருக்கிறோம். என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், யார்கிட்ட போய் பேசணும் ஆண்டவரே? எங்களுக்கு வாழ்வு எங்க கிடைக்கும்? என் ஆத்ம சாந்தி எப்போது கிடைக்கும்? தெய்வமே, இந்த பிரச்சனை எப்ப தீரும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எப்ப வருவீர்? இதெல்லாம் சொல்வதற்கு யாருமே இல்லையே ஆண்டவரே. அப்பா தெய்வ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, உதவி எங்கிருந்து வரும்? கண்மலையிலிருந்து வரும் அல்லவா ஆண்டவரே. இயேசுவே, உன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள், அனாதைகளாக இருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், ஒண்ணுமே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குருடனை போல அவன் வாழ்க்கையிலும் எல்லாமே இருளாக கிடந்தது சுவாமி. ஆண்டவரே, ஏதோ ஒரு பிள்ளைகள் ஆண்டவரே அவனுடைய கையை பிடித்து கொண்டு இவரால முடியும், இயேசுவால முடியும் என்று சொன்னார்கள் ஐயா. அதே போல இந்நாளிலே ஆண்டவரே, இந்த சீடனை, இந்த டேவிட்ட நீ அழைத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொன்னீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் குருடர்களாக இருக்கிறார்கள், கடனாளிகளாக இருக்கிறார்கள், குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள், பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள், பரிதவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், வீடு இல்லாமல் இருக்கிறார்கள், சோர்வடைந்து இருக்கிறார்கள், நோயினால் இருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள், வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, காசு இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா, கடனாளிகளாக இருக்கிறார்கள் ஐயா, ஆண்டவரே அனாதைகளாக இருக்கிறார்கள் ஐயா. நீங்க வாங்கப்பா, இந்த பிள்ளைகளோட பேசுங்க ஆண்டவரே. இயேசுவே, இந்த பிள்ளைகள் மீது உம்முடைய உமிழ் நீரை வையுங்க ஐயா. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய தேவன் ஐயா. ஆண்டவரே, தொடக்க நூல்ல அப்பா ஆனவர் ஆண்டவரே களிமண்ணை எடுத்து ரூபத்தை கொடுத்து நல்ல மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குருடனையும் நீ தொட்டு உம்முடைய உமிழ்
மழையில் நீரினால் அந்த மண்ணில் கலந்து அவனுக்கு மறுரூபத்தை கொடுத்திரையா, வாழ்வை கொடுத்திரையா, ஒளியை கொடுத்திரையா, கண் பார்வையை கொடுத்திரையா. ஏசப்பா, இந்த பிள்ளைகள் மீதும் உடைய பரிசுத்த படைப்பின் கரத்தை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கை செழுமையாக மாறட்டும், இவர்கள் உன்னை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, உன்னிலே வாழட்டும் ஐயா. இவர்கள் வாழ்க்கையில மாற்றங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், அற்புதங்களை காணட்டும், உம்முடைய கரத்தை காணட்டும், உம்முடைய வல்லமையை காணட்டும், உம்முடைய மீட்பை காணட்டும், உம்முடைய ரட்சிப்பை காணட்டும், உம்முடைய அன்பை காணட்டும். அவர்கள் வாழ்க்கையில அப்பா இந்த பிள்ளைகள் சாட்சிகளாக மாறட்டும் ஐயா. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று இந்த அற்புதங்களை இந்த மகளுக்கும் இந்த மகனுக்கும் நீ செய்து கொடுப்பீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்கள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1, 2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட் கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற
எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.